நேம் வந்து மோர் தென் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ராகுல் எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல்ங்கிற நேம் வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிதா வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் விகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் இருக்கு. ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும். ஓகேவா? ஸோ நான் இதில என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யாரோட நேம்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 1 இருக்கோ அவங்களோடது மட்டும் டூப்ளிகேட்னு அர்த்தம். ஸோ அதனால அத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். ராகுல், அனிதா மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இப்போ இருக்கிற எம்ப்ளாயி லிஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறோம். ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். ஏன்னா அப்பதான் எனக்கு ஸ்ட்ரீம்ல இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிடைச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறோம்னா, கலெக்ட் தான் பண்ண போறோம். இந்த கலெக்ட் பண்றது வந்து எப்படி கலெக்ட் பண்ண போறோம்னா, குரூப் பண்ண போறோம். அதாவது எனக்கு வந்து இப்போ ராகுல் வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. அனிதா வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்குன்னா, நேம் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்றோம். ஸோ அப்ப டாட் கலெக்ட்குள்ள ஓகே. நம்ம குரூப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பிங் பைக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, எது வந்து கீயா இருக்க போதோ அது வந்து குடுக்கணும். செகண்ட் வந்து அந்த வேல்யூ எது பேஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட் பண்ணோங்கிறது செகண்ட் பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ கீ வந்து என்னது? எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்ல இருக்க நேம் தான் எனக்கு வந்து கீயா இருக்கும். ஸோ எம்ப்ளாயி கெட் நேம் அப்படிங்கறத மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலியமா குடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு கீயா இருக்கும். வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் நேம் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட இந்த நேமோட கவுண்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம செகண்ட் என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்மளுக்கு கவுண்டிங் ஒரு மெத்தட் இருக்கு கலெக்டர்ஸ்குள்ள. ஸோ அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா நேம்ஸும் எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் கொடுக்கும்போது எனக்கு எல்லா நேம்ஸும் வர நேம்ஸ் எல்லாமே எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ குரூப்பிங் பைல நமக்கு வேல்யூ வந்து கவுண்ட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து நேம் கவுண்ட் பண்றது வந்து எனக்கு கவுண்டிங்ல வந்து ப்ராசஸ் ஆகி எனக்கு வேல்யூஸ் வந்து கவுண்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். நேம் வந்து எனக்கு கீயா எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் ஈச் நேம் எனக்கு அதோட கவுண்ட் என்னங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து நான் டோட்டலா இப்போ எனக்கு ஒரு ஒரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா மேப் ஆஃப் வேல்யூ. ஸோ மேப்ல ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் காமா இன்டீஜர். ஓகே. நான் வந்து நேம்